ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட்டுக்கு தேவையான கேஜெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. தேவைப்படுறது வாங்குறேன், அதை ரிவ்யூ பண்ணுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்குங்க. இது கட்டாயமா தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இப்போ 2-3 பார்ட்ஸ் ஒரு பெரிய பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அது ஒரே பிரிண்ட்ல பண்ண முடியல அப்படிங்கிறப்ப தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். அந்த ஒரு சில இடம்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு, பாலிஷ் பண்ணுறதுக்கு, ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இது ஒரு 1800 ரூபாய் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டூல் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப் எல்லாம் சேர்த்து அந்த இதெல்லாம் சேர்த்து தான் 40ங்கிறாங்க. வாங்கலாமா 1800 ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ பாருங்க, வாங்கலாம். ஓரளவு பேட்டரியோட இருக்கு. எப்படி யூஸ் பண்றதுன்னு பாருங்க. அதாவது டிசைன், அதுக்கப்புறம் 3D பிரிண்ட்ல ஏதாவது ஒன்று பண்றோம் அதெல்லாம் பார்க்கணும். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. இது போல வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கும். ஒவ்வொன்றிலையும் வேறு வேறு அளவு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அதே இது இந்த இதுக்கும் இதுக்கும் பாருங்கள், இது ரொம்ப சின்னது, இது ஓரளவு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய இடையாக இருக்கிறதுக்கான இந்த பாலிஷ் பண்ணுறது அந்த இதுக்கானது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பெரிய சைஸ் போடுறேன் அப்படின்னா இப்படி சுத்தமாக கழட்டிடுங்க, பட்டன் அமுத்தி பிடிச்சிட்டு கழட்டுங்க, சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த எந்த சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இதை எடுத்துட்டு இங்கே இன்செர்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதோட கவரை லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு நான் எனக்கு இது பாலிஷ் பண்ணுறது அந்த யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை லாக் அமுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது டைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பீடு இந்த அளவு ஸ்பீடு இருக்கும். எவ்வளோ ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா 5000 RPM. ஓகேங்களா, மினிட்ஸுக்கு 5000 டைம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இண்டிகேட் ஆகுது. அது 10000 இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் 15000 இருக்குதுங்கிறாங்க. ஓகேங்களா, பேட்ரி டைப் தான். ஆஃப் ஆன். ஓகேங்களா, ஆன். அதுக்கப்புறம் 1 2 3 ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இதை லாக் பண்ணுறதுக்கு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன். இப்போ எனக்கு அதே இது இந்த ட்ரில் பண்ணுற சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வேறு சைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 3 விதமாக பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இதை போட்டு இங்கே தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பாலிஷ் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாலிஷ் பண்ணுறது அந்த இது மாதிரியே தான். ஓகேங்களா, இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு ட்ரில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அந்த சின்ன அந்த ராடு கொடுத்துருக்காங்க. எந்த சைஸில் தேவையோ அது கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸ், இதோட 3 mm நினைக்கிறேன். அதிகபட்சமாக ட்ரில் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா 3 mm நினைக்கிறேன். இப்போ இதில் இருக்க ஒரு பெரிய சைஸ் எடுக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்தேன், ஓரளவு பரவாயில்ல. அதாவது கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்கிறது ஸ்ட்ரக் ஆகும், கொஞ்சம் அப்பப்போ எடுத்து. இது பெரிய சைஸ் இருக்கிறதுலே. இந்த இதோட அளவு என்னன்னு பார்ப்போம். 2.9 வருது அப்படின்னா இந்த அளவோட 3 mm அளத்திக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பெரிய சைஸு. சின்ன சைஸும் இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கிறது பென்சில் நீடில் அந்த சைஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த இது யூஸ் பண்ணுறேன், இந்த ட்ரில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை அமுத்தி பிடிச்சி ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை ரிலீஸ் கொடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை அமுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிங்கன்னா ஒரு லாக்கு சவுண்டு கேட்கும். அது வரல ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ அமுத்தன்னா ட்ரில் ஆகிறது, அந்த ரொட்டேட் ஆகிறத பார்க்கலாம். 3 ஸ்பீடு இருக்குது. இது நல்லா ட்ரில் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரொம்ப திக்காக இருக்கிறதுக்கு ஒத்து வராது. ஏன்னா இது பேட்டரி தான். இன்னும் பவர்ஃபுல்லானதெல்லாம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். நமக்கு இந்த இதுக்கு ஒர்க்குக்கு 3D பிரிண்ட்டுக்கு இது போதும் அப்படின்னு தோன்றதுனால இந்த இது வாங்கியிருக்கேன். இதுக்கு கீழே ஒரு 750-800 இருக்கும். அது வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் அதில் இருக்க ரிவ்யூவே போட்டிருந்தாங்க. அதனால் அதை வாங்கலை. இது ஓரளவு இருக்கும். நம்ம 3D பிரிண்ட் ஒர்க்குக்கு, ட்ரில் பண்ணுறதுக்கு, பாலிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே இது வாங்கினேன். பேட்டரினால அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு இவ்வளோ பெருசு இருக்குது, ட்ரில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்படி நிற்கும், கொஞ்சம் லூஸும் ஆகிக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதை கரெக்டாக டைட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறத பார்க்கலாம். அப்பப்போ எடுத்து வைங்க. 2வது ஸ்பீடு பரவாயில்ல. 3வது ஸ்பீடு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிறத பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வச்சுட்டு இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நான் எதுக்கு மெயினாக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ணுற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் ஒரே பிரிண்ட்டாக பண்ண முடியாது.
எல்லாம் தனித்தனி பிரிண்ட் போட்டு அதை பார்த்தீங்கன்னா மெர்ஜி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதை ஆக்டோப்ஸ் அந்த இது பண்ணிங்கன்னா சப்போர்ட்டில் ரிமூவ் பண்ணல. இதை நம்ம ஒட்டுறோம் அப்படின்னா அந்த எஜ்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை ஃபினிஷிங் ஓரளவு நல்லா கொண்டாடுறதுக்கு அதுக்கப்புறம் எங்கேனாலும் ஒரு பக்கம் இருக்கும் சரியில்லாமல் அதெல்லாம் ஹோல்ஸ் போட்டு கூட இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா கட்டு உளுந்துருக்கு. இந்த இதில் ஏதோ ஒன்றில் உழுவாகாமல் கிடந்துருக்கும் எல்லாத்தையும் உளுந்துருக்கா. இதில் உழுவில் அப்படின்னு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு அதுக்கான லாக் 3mm இது பிரிண்ட் போட்டு உள்ள வச்சுக்கலாம். அது மாதிரி நிறைய யூஸ் இருக்குது. ட்ரில் பண்ணிக்கலாம், பாலிஷ் கொஞ்சம் பண்ணலாம். ஓகேங்களா, கட் பண்ணுறது கூட கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரில்லுக்கு இதுதான். ட்ரில்லுக்கு இப்போ இந்த சைஸ்க்கு இது நான் சின்ன சைஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை ஃபுல்லாக கழட்டிடுங்க. இப்போ இந்த சின்ன சைஸை கொண்டு போய் இந்த இதில் எவ்வளோதான் டைட் பண்ணாலும் டைட் ஆகாது. ஓகேங்களா, அப்படியே தான் இருக்கும். ஃபுல்லு வச்சுட்டு பட் டைட் ஆகலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை மாற்றணும். உள்ளே இருக்கிறத முதல்ல செட் ஆகுதான்னு பார்த்துங்க. இதில் இது ரொம்ப சின்ன சைஸ்க்கானது, அதனால இதுக்கேற்ற மாதிரி இது ஓரளவு இருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பிரச்சனை, எல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்படி உள்ளே வச்சுட்டு சும்மா அமுத்தி இப்படி இழுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் டைட் ஆகுறது. ஓகேங்களா, இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா, டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது இந்த கலரில் இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா வேறு சைஸுக்கு இங்கே இருக்கும். வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான கேப் கொஞ்சம் போட்டு இதை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இந்த இதை லாக் அமுத்திட்டு டைட் பண்ணிங்கன்னா ஒரு டயத்தில் அது மாறும். ஒரு சவுண்டு வந்துச்சுங்களா, அதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இது சின்ன சைஸ்க்கானது. சின்ன சைஸ்க்கு இது 2ஆவது ஸ்பீடில் வச்சுருக்கேன். இது அதான் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதுக்கான அந்த சைஸை எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணுறது இந்த பாலிஷ் பண்ணுறதுக்கெலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பாலிஷுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது அதுக்கப்புறம் இந்த இதுக்கான ராடு யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம கட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். 2 சைடு ரப்பர் இருக்கும், அப்போ தான் மிஸ் ஆகாமல் ரொட்டேட் ஆகும். கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இருக்க ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. ஒரு ரப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி கழட்டிடுங்க. 2 ரப்பருமே ரிமூவ் ஆகும். இப்போ உங்களுக்கு எது கட் பண்ணுறது இது யூஸ் பண்ணுறதுலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ரப்பருக்கும் இன்னொரு ரப்பருக்கு இடையில வைங்க, அப்போ தான் கிரிப்பு கிடைக்கும். அடுத்து இந்த ரப்பர், அதாவது சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே அப்படிங்களாம். வயர் ஓட இருக்கிறது அங்கிட்ட இங்கிட்ட இழுத்துக்கிட்டு இடிச்சுக்கிட்டு அப்படி கிடக்கும். ஓகே, கொடுக்குற காசுக்கு இது ஓகே. அதாவது இந்த ஒர்க்குக்கு ஓகே, ரொம்ப தேவைப்படாது. இல்லை, சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேவைப்படாது. இந்த மாதிரி இத்தனை டூல் பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் டைட் வைக்கணும். ஸ்க்ரூ வச்சு, ஸ்க்ரூ எங்கே இல்லை, சரி ஓகே, ஓரளவு வைக்கிறேன் இதை. ஓகே, வச்சாச்சு. இப்போ ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ வேணுங்கிறத கட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, 2ஆவது ஸ்பீடு. கட் பண்ணதுன்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது. அப்பப்போ எடுத்துடணும், ஏன்னா ஸ்டக்காகி நின்றுக்கும். கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆகிருக்கு. வேணுங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே சொரப்பாக இருக்கிறத வச்சும் இப்படி பாலிஷ் போட முடியாதோ, இது இடிச்சிட்டு இருக்கு. அது வேறு ஏதாவது டூல் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் இங்கே சொரப்பாக இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஓகேங்களா, இந்த மாதிரி இத்தனை டூல் கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல், பேட்டரியோடு இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். வேணும் அப்படின்னா 3D பிரிண்ட் ஒர்க்குக்கு பாலிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க்குக்கு பேட்டரியோட வேணும் அப்படின்னா இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்து. டைப் சி கேபிளோட வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. இங்கேயே சைஸ் கொடுத்துருக்காங்க, அது தெரியாமல் நான் கலைச்சி விட்டேன். ஒரு ஆர்டர் எடுக்கணும், பரவாயில்ல இருக்கட்டும், அப்புறம் அடிக்கிறேன். வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்லாம் வேறெல்லாம் பண்ணுவீங்களா, பேப்பரில் வேறு இதில் நிறைய ஓகேங்களா, சார்ட் அது இதுன்ட்டு நிறைய பண்ணுறவங்களுக்கு ஓகே. அட்டையில் பிளாஸ்டிக்கில் இந்த 3D பிரிண்ட்டுக்கும் ஓகே தான். ட்ரில் பண்ணுறது, ஹோல் கிரியேட் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்டான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வேறு இதுக்கு ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிக காஸ்ட் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 3D பிரிண்ட் டிசைன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3D பிரிண்ட்டுக்கு தேவையான ஒர்க்லாம் என்னென்ன பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.